போரை நிறுத்து, போர் நிறுத்தம் செய்யறேன்னு அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. நான் எங்க நிறுத்தணும்னு நினைக்கிறேனோ அங்க நிறுத்துவேன்னு சொல்றேன். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் முழுவதையும் கைப்பற்றி சதாம் ஹுசேன் குடும்பத்தையே கொலை செஞ்சுட்டு 5 லட்சம் குழந்தைகளை கொண்டு குவிச்சிட்டு இயற்கை வளங்களை கைப்பற்றுவதற்காக அமெரிக்காவும் ஒரு அப்பட்டமான மனித குலத்திற்கு எதிராக அவங்க எப்போதுமே அவங்க ஆட்கள் சாகிறத பற்றி தான் கவலைப்படுவாங்க. குழந்தைகளை 150க்கும் மேற்பட்ட சின்னஞ்சிறு பிரிவுகளை அடிச்சு கொடுக்கும். அதை மறுக்கிறாரு. அப்போ அவர்கள் மறுக்கிறாரு. அந்த பிணத்தை கட்டி இழுத்துட்டு போனாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? போரை நம்ம 3ஆம் உலக போர் அளவுக்கு வந்துக்கிற அளவுக்கு இருக்குன்றது தான். 3ஆம் உலக போர் வந்தால் அந்த அழிவில் தான் பேசும். வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 9 நாட்களாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே போரானது நடைபெற்று வருகிறது. இதனை உலகம் முழுக்க உற்று நோக்கி கண்டு இருக்கிறது. இந்த நிலையில் அதன் போர் பின்னணி மற்றும் அதன் விளைவுகள் குறித்து நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் தோழர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். நீங்க இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ அமெரிக்கா பெரிய ஜனநாயக விளிம்பியங்களுக்காக நிற்கிறது மாதிரியும் உலகத்துல அதிக போரை இந்த காலத்துல யார் நடத்தியிருக்கா? உக்ரைன்ல நடக்கிற போரை நடத்துறது யாரு? உக்ரைனுக்கு எல்லா விதமான பணமும் சரி, 2 நாடும் ரொம்ப சந்தோஷமா அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உக்ரைன் ரஷ்ய எல்லையில் உக்ரைனோட போய் படையை நிறுத்துறாங்க, நேட்டோ படையை. அதுதான் பிரச்சனைக்கு காரணம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் இஸ்ரேலுக்கு ஆயுதம்? இதே மாதிரி நீங்கள் சிரியா முஸ்லீம் பிரதர்ஹுட்டுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் அவங்க பண்ணாங்க. இப்படி நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு நாட்டில் ஜனநாயகம் இல்லைன்னு வச்சுக்க, இன்னொரு நாடு படையெடுத்து போயிட முடியுமா? அப்படியே அதுக்கு ஏதாவது சர்வதேச சட்டங்கள் அதை அனுமதிக்குதா? எனவே உண்மையிலே ஈரான் அணு ஆயுதம், நான் என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா அணு ஆயுதம் கூடாது. ஒருவேளை நீங்கள் இப்போ இருக்கிற சட்டங்களின்படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐநாட்டை தான் பேசணும். நீங்கள் இதே மாதிரி ஒரு கதையை சொன்னாங்க, நம்ம எல்லாம் மறந்துட்டோம். சதாம் ஹுசேனை பிடிக்க போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க? வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், பேரழிவு ஆயுதத்தை ஒழித்து வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் அப்படி எதையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பேரழிவு ஆயுதம் இருக்கிறது, அது உலகத்தையே அழிச்சிடும்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் முழுவதையும் கைப்பற்றி சதாம் ஹுசேன் குடும்பத்தையே கொலை செஞ்சுட்டு 5 லட்சம் குழந்தைகளை கொண்டு குவிச்சிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நோக்கம் என்னது? உங்கள்கிட்ட வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு ஒரு வதந்தியை கிளப்பி எண்ணெய் வயல்களை கைப்பற்றுவாங்க. எனவே இந்த போர் என்பது அடிப்படையில் நீங்கள் ஈரானில் இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூலுக்கான, அதாவது கச்சா எண்ணெய் உள்ளிட்ட இயற்கை வளங்களை கைப்பற்றுவதற்காக அமெரிக்காவும் அதே போல இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துகிற ஒரு அப்பட்டமான மனித குலத்திற்கு எதிரான போர் என்றுதான் இதை சொல்றேன். ஒருவேளை இஸ்ரேலுக்கு ஈரான் மேல உண்மையிலுமே அண்டை நாடு அணாயுதம் வைத்திருந்தா ஒரு பயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அமெரிக்கா இதுல இன்வால்வ் ஆகிறதுக்கான காரணம் அதான் சொல்றேன். அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆளை வச்சு போரை நடத்துவாங்க. 4 பேர் எங்க ஆள் செத்து போயிட்டாலும் கண்ணீர் வடிக்கிறாங்க. யாரு? ட்ரம்ப். 4 அமெரிக்க வீரர்கள் இறந்து விட்டாங்க. நீங்க 5 லட்சம் பேர் உங்க ஆட்கள் கொண்டாங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், கமேனி எங்கே இருக்காருன்னு பார்த்து ஒரு ஒளிஞ்சிருக்கிற இடத்துல துல்லியமா தாக்க தெரிஞ்ச உனக்கு இது ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிற இடம்னு தெரியாது? எத்தனை குழந்தைகளை 150க்கும் மேற்பட்ட சின்னஞ்சிறு பிஞ்சுகளை அடிச்சு கொடுங்க. அது அந்த இடத்துல இன்னைக்கு வேற அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க தரப்புல இருந்து இந்த குழந்தைகளை கொண்டதற்கு நாங்கள் இன்னாரை குறிவைத்தோம், அது தவறாக போய்விட்டதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க அப்படி ஒன்றும் சொல்லி அதை மறுக்கிறாரு. அப்போ அவர்கள் மறுக்கிறாரு. அதை ஈரான் அனுதாபத்தை அவங்களே அவங்க பள்ளி குழந்தைகள் மீது உங்கள்கிட்ட தான் எல்லா விதமான டெக்னாலஜியும் இருக்குல்ல, வெளியிடுங்க அவங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணி பட் நான் சொல்றேன், இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இதை சொல்லும்போது அங்கே வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்களா, இங்கே என்ன சொன்னாங்க, நாங்கள் தாலிபான்கள்ட்ட இருந்து காப்பாற்ற போகிறோம் நாங்கள். அப்புறம் குட் தாலிபான், பேட் தாலிபான் பேசுகிறது. இப்போ என்ன நடக்குது? தாலிபான்கள் ஆட்சி தான் இருக்குது. நீங்கள் ஈராக் அடிக்கும்போது நாங்கள் ஜனநாயகத்தை கொண்டு வரோம். இன்றைக்கி அந்த நாடே ஒன்றா இல்லை.
சியா, சன்னி, குர்திஷ்னு 3 பகுதியாக இருக்கு. முகமது கடாஃபியை கொண்டு நீங்கள் அந்த காட்சி அதேமாதிரி உங்கள் வயசில் அதை பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த பிணத்தை கட்டி இழுத்துட்டு போனாங்க தரையில். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ஊரில் ஒரு அரசு அமையணும்னா கடாஃபியோட ஒரு பையன் எலெக்ஷனில் நிற்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க நினச்சா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இது 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 அமெரிக்கா இவங்கள வச்சுக்கிட்டு நடத்துகிற எண்ணெயை கைப்பற்றுவதற்காக நடத்துகிற போராட்டம். நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற கொஞ்ச நாள்லேயே செலன்ஸ்கி அதாவது உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இவரை பார்க்குறதுக்கு வெள்ளை மாளிகை போர் நிறுத்தம் செய்கிறேன்னு இப்படி தெரிச்சங்கை மாதிரி போட்டார். ஆமாம், உலகத்தில் எல்லாரும் பார்த்தா ஏதோ அவர் போருக்கு எதிரான உலகில் நடக்கிற போர் எல்லாம் நிறுத்துவாரு. அமெரிக்கா எந்த போரிலும் ஈடுபடாதுன்னு சொன்னாரு. அது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவங்க எப்போதுமே அவங்க ஆட்கள் சாகிறத பற்றி தான் கவலைப்படுவாங்களே தவிர ரஷ்யாவோட நீ போர் நடத்த வேண்டியதானே. இவங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க உக்ரைனோட கையெழுத்து போட்டு அங்கே இருக்கக்கூடிய அரிய வகை தனிமங்கள், ரேர் எர்த் மினரல்ஸ், அடிமாட்டு விலைக்கு விற்கிறதுக்கு செலன்ஸு கையெழுத்து போட்டோன்னு போரை நிறுத்தணும்னு சொன்னவரே பணமும் கொடுக்குறாரு, ஆயுதமும் கொடுக்குறாரு. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு போரல்ல பிரச்சனை, போர் ஒரு பிரச்சனையும் கூட. என்னன்னா இப்போ அது குறைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் அவங்களுடைய பொருளாதாரமே போர் பொருளாதாரம். அதாவது போருக்கு பயன்படுத்துகிற ஆயுதங்களை அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அது விற்கணும்ல, விற்கணும்னா எப்படி விற்கணும்? சும்மா அங்கேயே அடிக்க வைக்க மாட்டீங்க. அப்போ சண்டை நடந்தால் தான் விற்கும். நம்ம ஊரில் நம்ம பாகிஸ்தான் இந்தியா போரில் 2 பேருக்கும் கொடுத்தாங்க. F-16 ரக விமானங்களை இந்தியாவுக்கும் கொடுத்தான், பாகிஸ்தானுக்கும் கொடுத்தான். அவன் வியாபாரி, அவன் நியாயத்தின் பக்கம் நிற்கிறவன்லாம் இருக்காங்க. ஸோ இந்த அவங்களுடைய வியாபாரத்துக்காக இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி கொண்டது. இப்போ அமெரிக்கா இந்த ஈரான் விஷயத்தை தலையிடும் போது என்ன சொல்றாங்கன்னா, அங்கே உள்நாட்டு பிரச்சனை இருக்கு, அந்த மக்களை ஈரான் அரசு கொண்டு போயிடுது, அதை உடனே தடுத்து நிறுத்துங்க, இல்லைன்னா நாங்கள் தடுத்து நிறுத்தோம். கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஜனநாயக போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்தை ஒடுக்க பார்க்குறாங்க, அதனால தான் நாங்கள் உள்ளே இறங்குறோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை முன்னாடியே விட்டுட்டாருல்ல. ஒரு வேலை அதனால தான் பண்ணாருன்னு. நம்ம ஊரில் இப்போ மணிப்பூரில் தகராறு நடந்துகிட்டே இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நான் தலையிட்டேன்னு சொல்லுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டு முடியலைன்னு சொல்லுது. பக்கத்தில் இருக்க எல்லா மாநிலங்களும் சேர்ந்து அவங்க ஒரு போலீஸ் அனுப்பி வைக்கலாமா? இந்தியாவில் குஜராத்தில் நடந்தது. குஜராத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கிறதா இல்லை குஜராத்தில் இனப்படுகொலை நடக்குது, எனவே நாங்கள் படையை அனுப்புகிறோம்னு ஒரு நாடு அனுப்புகிறோம், நீங்கள் ஏற்றுப்பீங்க? சரி, அந்தந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் இருக்குது. நான் கமேனியே ரொம்ப புனிதர் நல்லவர் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். அதை செய்ய வேண்டியது அந்த நாட்டு மக்கள், அதை தூக்கி எறியணும் தான் சொல்லணுமே தவிர. சரி, இன்னைக்கு அமெரிக்காவில் நடக்கிறது, ட்ரம்ப் இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாரு. ட்ரம்ப் சொல்கிறாரு என்ன, ஸ்வீடன் விமான நிறுத்துவதற்கு, அமெரிக்க போர் விமானங்களை நிறுத்துவதற்கு இடம் தரலன்னு சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நான் எங்கே நிறுத்தணும்னு நினைக்கிறேனோ அங்கே நிறுத்துவேன்னு சொல்கிறேன். இது அடாவடின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாடு சேர்ந்து அமெரிக்காவை அடித்தா ஆமாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக போகணும்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்டம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இராணுவம் இருக்குது, அந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் இருக்குது, அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா? சரி, எந்த நாடாவது அடிமைப்பட்டு கிடந்த நாட்டை மீட்பதற்காக போயிருக்கேன்னு அமெரிக்கா இதுவரை போயிருக்கா? எனவே அவங்க நோக்கம் இயற்கை வளங்களை கைப்பற்றுவது. அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இந்தியாவோட பேசும்போது இப்போ விட்டுருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன சொன்னாங்க, நீ ரஷ்யாட்ட என்ன வாங்கக்கூடாது, ஈரான்கிட்ட வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, இவங்க போரில் ஈடுபடுறாங்க. பட் வெனிசுலா எண்ணெயை வாங்கணும்னு மதுரோவையும் அவருடைய மனைவியை தூக்கிட்டு போன பிறகு சொல்றதுக்கான நோக்கம் என்ன? ஏன்னா இங்கே இருக்கிற அமெரிக்கன் கம்பெனிஸ் இருக்கு பார்த்தீங்களா. எனவே இதுக்கு முன்னால் பொலிவியா உங்களுக்கு தெரியும், லுலா டா சில்வா, நீங்கள் அந்த ஊரில் ஏராளமான சுரங்கங்கள் இருக்கு, நிலக்கரி உள்ளிட்ட பல தனிமங்கள் இருக்கு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜேஎஸ்டபிள்யூன்னு சொல்கிறாங்க, ஜிண்டால் ஸ்டீல் ஒர்க்ஸ், அவங்க உட்பட சுரங்கம் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னால் வர அமெரிக்காவுடைய கையாட்கள் தான் அதை ஆளுநர் சொன்னாங்க. அப்போ என்னன்னா, அதில் வர்ற வருமானத்தில் 28% அரசாங்கத்துக்கு, 72% தனியார். லுலா டா சில்வா ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு, ஆனால் அந்த ஊரில் ஸ்கூல் கிடையாது, ரோடு கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. இந்த மாதிரியான நிலையில் லுலா டா சில்வா ஆட்சி பொறுப்பு வர்றாங்க.
அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அக்ரிமெண்ட்டை அப்படியே தலைகளாக மாற்றுறாரு. அப்படியேன்னா அப்படியே 72% அரசாங்கத்துக்கு, 28% தான் கம்பெனி. அப்போவும் அவனுக்கு கட்ட முடியாச்சு, எல்லாரும் இருந்தான். ஆனால் எல்லாரும் சேர்ந்து லூலா டா சில்வா மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து பயங்கரமாக ஊழல் மேல்முறை அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் நாடெல்லாம் கடத்தின பிறகு திரும்ப அவங்க கட்சியை வெற்றி பெற்றது. இப்போ திரும்பவும் அவங்க வராங்க. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்கு இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது தான் அவங்களுடைய நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. ஈரான் எந்த விதத்தில் அதுக்கு தடையாக இருக்கு? மற்ற எல்லா நாட்டிலும் இப்போ குவைத்தா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவங்க அமெரிக்காவோட தளவாடங்கள் இருக்கு. ஈரான் தான் அது இல்லை. இப்போ அதை எடுத்து தான் அவங்க அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வரோம். ஈரான் அது தடையாக இருக்கிற மாதிரி இருக்கா? அதனால தான் இந்த அட்டாக். எதுக்காக ஓ நாட்டு ஆயுதத்தை என் நாட்டில் உணர்ந்து வைக்கிற? சண்டை வந்ததுன்னா அமெரிக்காவோட யாராவது சண்டை வந்தா அமெரிக்க ராணுவ தளத்தை அடிக்கிறேன்னு உங்க நாட்டில் அடிக்கிறாங்க. இது என்னது? இதுவே அடாவடி எல்லா நாடுகளையும். ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்களுக்கு இயற்கை வளங்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு போதுமான மனித வளங்கள் கிடையாது. அதாவது இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி உருவாக்குகிற எண்ணெயை உருவாக்குறது, அல்லது நீங்கள் ஃபெர்டிலைசர் உருவாக்குறது, இதெல்லாம் அவங்க இல்லாமல் இருந்தது. அப்போது அடுத்த தலைமுறை படிச்சுட்டு உங்களுக்கு வரும்போது இவங்க எல்லா ஒப்பந்தமும் என்ன போடுறாங்கன்னா, அமெரிக்க கம்பெனிகளோடவும் ஐரோப்பிய கம்பெனிகளோடவும் போடுறாங்க. ஸோ அபரிமிதமான லாபத்தை இவங்க எடுக்கிறாங்க. அதே போல் வங்கிகள் எல்லாம் அமெரிக்க வங்கிகள் தான் இருக்கு. எனவே கிட்டத்தட்ட அந்த நாடுகள் அடிமை நாடுகள் மாதிரி தான் இருக்கு. அந்த நாட்டில் ஆள்கிறவர்களுக்கு போதுமான வசதியை கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் இது கேட்ட மாதிரி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஒரு வசனம் தெரியுமா? எல்லோரும் படிந்து விட்ட பிறகு நீர் மட்டும் ஏன்னு கட்டபொம்மனை பார்த்து இருப்பாங்க. கட்டபொம்மன் சொல்லுவார், எல்லாரும் படிஞ்சுட்டாங்கன்னா என்னையே சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் படித்து விட்டார்கள் என்பது நியாயமா, பணிந்து விடாமல் இருப்பது நியாயமா? அப்போ நீங்கள் எல்லாரும் வச்சுருக்காங்க, இவர் ஏன் வைக்கல அப்படின்னா, எஸ் வி ஹாவ் டு, நம்ம கமேனியை கொண்டாடணும். ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எதுக்கு அமெரிக்காவுக்கு அது எவ்வளோ சின்ன நம்ம நாடுன்னு சொல்லும்போது நம்ம எல்லாத்துக்குமே என்ன பார்க்குறோம்னா, நம்ம இங்கே இருக்கிறதுனால எல்லாத்தையும் பெருசு பெருசாக பார்க்கணும். அது நாடுங்கிறது எல்லாம் ஒரு சின்ன சின்ன மக்கள் தொகை, அவ்வளோதான் கொண்டு. நீங்கள் இப்போ கியூபா, அது கிட்டத்தட்ட 65 வருஷ காலமாக அமெரிக்காவுக்கு பக்கத்துலேருந்து அதை எடுத்து ஃபைட் பண்ணிட்டு தலையோட அவங்க அந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை 1 கோடி. நீங்கள் இந்த தாம்பரமும் ஆவடியும் பிரிக்கிறதுக்கு முன்னால் சென்னை மாநகராட்சி இருந்தது இல்லையா, 1,05,00,000. ஐரோப்பாவில் இருக்கிற நாட்டிலேயே பெரிய நாடு, மக்கள் தொகையில் பெரிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. அதனுடைய மக்கள் தொகையும் தமிழ்நாட்டு மக்கள் தொகையும் கிட்டத்தட்ட ஒன்று. அவங்க 8.5 கோடி அந்த மாதிரியான ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த மாதிரியான ஒரு நாடு எதிர்த்து நிற்குது பார்த்தீங்களா, அப்போ நம்ம அவங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஈரான் இப்போ போரில் இருக்குது. ஆனால் ஜெர்மனுக்கு இப்போ ஜெர்மன் பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க முதற்கட்டமாக. இது எப்படி பார்க்கணும் நம்ம? ஏன்னா இப்போ ஈரான் நம்ம பார்வையில் பார்த்தா ஈரான் தனித்து விட்ட நாடாக இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் ஆனால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஜெர்மன் பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் நாங்கள் ஆதரவாக அந்த கருத்து தெரிவித்ததெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கெல்லாம் அந்த சுரண்டி பிழைக்கிறது அவங்க எல்லாத்துக்கும் அப்படி தானே. இப்போ இங்கிலாந்து உலகத்தில் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தது, சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் எங்களோடதுன்னு சொன்னாங்க. அதனுடைய பொருள் என்னென்னா, கிழக்கையும் எங்களுக்கு நாடு இருக்குது, மேற்கையும் எங்களுக்கு நாடு இருக்குது, அடிமை நாடு இருக்குது. இந்தியா உட்பட அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது. அது பெருமைக்குரிய விஷயம். இவங்க எல்லாரும் இப்படி அடுத்த நாடுகளில் சுரண்டி தின்ன ஆட்கள், அதில் பங்கு வாங்குகிற ஆட்கள். எனவே அவன் என்ன சொல்கிறான், அடுத்த நாட்டை தானே அடிக்கிறான், இருந்து போட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அதாவது ஒரு ஆள் கொள்ளையடிக்கும் போது திருட்டு தொழில் பண்ணுற ஒரு 7-8 பேர் அவங்களோட சேர்றாங்கிறதுனாலே அது ஞாபகம் வந்துடுமா? ஜனநாயகம் என்பது ஒரு கருத்தை முடிவு செய்யறதுக்கு. இப்போ என்னையை கொலை செய்யலான்னு ஒரு 10 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிட முடியுமா? அப்போ அங்கே எது உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லா, சர்வதேச சட்டங்கள் என்ன சொல்லுது, சர்வதேச மரபுகள் என்ன சொல்லுது, இது எதுவுமே இல்லாத சமயத்தில் மனித மாண்புகள் என்ன சொல்லுது? இன்னைக்கு சர்வதேச சட்டங்கள் ஏதாவது ஒரு நாட்டில் பிரச்சனைனா எல்லா நாடும் அந்த நாட்டின் மீது படையெடுக்கலாம்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை இருக்கா? கொன்னே குவிக்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தலையிட முடியுமா?
ஈரானுக்கு வந்து ரஷ்யாவும் சைனாவும் ஆதரவா இறங்கியிருக்காங்க அப்படின்றது இந்த போரை வந்து நம்ம மூன்றாம் உலக போர் அளவுக்கு வந்திக்கிற அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கலாம். மூன்றாம் உலக போர் வந்தால் அது அழிவில் தான் போய் சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்றாம் உலக போர் என்று ஒன்று நடந்தால் இது என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான்காம் உலக போர்னு ஒன்று நடந்தால் அப்போ மனுஷன் கல்லையும் கட்டையை வச்சுட்டு தான் சண்டை போட்டுருப்பாங்க. அதாவது உலகம் முற்றிலுமாக அழிந்து மீண்டு தான் வர வேண்டியது. ஸோ அவரிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தினா என்னத்துக்கு ஆகும்? எனவே அப்படி ஒரு போர் வராது. பட் சர்வதேச நிர்பந்தத்தை நீங்கள் கொடுக்க முடியும். ஐக்கிய நாடுகள் சபையினர் கொடுக்க முடியும். உலகம் முழுவதும் பேசுவது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு நெருக்கடி, ஒரு கருத்தை உருவாக்குவது கொடுக்க முடியும். உலக நாடுகள் இந்த போரில் ஈடுபடுறவர்களுடைய பொருட்கள் இன்னைக்கு அது ஆயுதமே அதுதான். நீங்கள் வந்து யாரெல்லாம் கொள்றாங்களோ அந்த கொள்றவனோட பொருட்கள் எதையும் நாங்கள் வாங்க மாட்டோம், அவனோட இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை எல்லாம் நாங்கள் கைவிடுறோம், அந்த நாட்டுக்கு ஏற்றுமதியும் செய்ய மாட்டோம், அந்த நாட்டில் இருந்து இறக்குமதியும் செய்ய மாட்டோம்னு சொல்லுங்கள். நம்ம நம்ம கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். ஆனால் இறக்குமதி பண்ணுறதுக்கு இப்போ போட்டிருக்க ஒப்பந்தம் வந்து வருஷத்துக்கு 9 லட்சம் 9 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி. நீங்கள் வந்து இறக்குமதி செய்ய மாட்டோம்னா இப்படி உலக நாடுகள் முழுவதும் சொன்னால் அவங்க ஊரில் தொழிற்சாலை என்னதுக்காக இங்கேருந்து கொண்டு போகிறத வச்சு தான் அவங்க ஆட்களை சந்தோஷமாக வச்சுருக்காங்க. ஈரான் சைனா ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நம்ம வடகொரியா கூட ஆதரவு கருத்து தெரிவிக்கிறாங்க, ரஷ்யா ஆதரவு கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்தியாவோட நிலைப்பாடு இந்த போரில் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்தியாவை ஆள்றவங்களுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லணும். பல பேர் அவங்க ஆட்கள் இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக், இவர் வந்து ரொம்ப தந்திரமாக கையாண்டாரு. என்ன தந்திரமாக கையாண்டாரு? ஒரு கொலை நடக்கும்போது 5 நாள் கழித்து நீங்கள் வந்து இரங்கல் செய்தி தெரிவிப்பதற்கு பேர் என்னது தெரிஞ்சுக்கீங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகங்களுக்கு இந்திய தூதர் யாரும் போய் ஒரு செய்தி கூட எழுதலை. வந்து 2ஆம் தேதி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்தியா வந்து 2 நாளைக்கு முன்னால் தான் போய் இங்கே இருந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து போய் ஒரு இரங்கல் செய்தி சொல்லிட்டு வராங்க. இது எவ்வளோ கேவலமான விஷயம். பேசும்போது 144 கோடி இந்தியர்களின் சார்பாக 144 கோடி இந்தியர்களும் இப்படியா இருக்க சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் வந்து ரொம்ப மோசமான நிலைப்பாடு. ஆக்சுவலாக இவர் பக்கத்து நாட்டில் கொண்டு விழுந்தோன்னு அவர் சொல்லுவார். ஆனால் நீங்கள் இஸ்ரேல் மீதான இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது கொண்டு பேசும்போது வாயை பற்றிட்டு இருந்தார். இவருக்கு 56 இன்ச்சுலாம் சொல்ல முடியாது, 56 மில்லிமீட்டர் தான், 56 இன்ச்சு அங்குலம் கிடையாது. அவர் அந்த 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 மார்பளவை அவங்க வந்து வீரத்துக்கு அடையாளமாக சொன்னாங்கன்னா அது 56 இன்ச்சு 56 அங்குலம்னு சொன்னாங்கன்னா இந்த நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 56 மில்லிமீட்டர் கூட இல்லைன்னு தான் சொல்லணும். இது வந்து காந்தி பிறந்த தேசம், இது வந்து எப்பயுமே சமாதானத்துக்காக தான் போகும்னு சொல்லுவாங்க. அது ப்ளஸ் வந்து எங்கே போர் நடந்தாலும் சமாதானத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு இந்தியா தான் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த போரில் நம்ம அப்படமாக பார்க்குறோம், ஈரான் தாக்கியதற்காக வருத்தத்தை விதித்து மோடி அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இது ஒரு பக்கம் சார்பு நிலையில ஏற்பட்டு சார்பு நிலை இல்லை, பயம், மிக மோசமான பயம் ஒரு பக்கம். இன்னொன்று இவங்களுக்கு எப்போதுமே சரி ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கும் போது மூங்கே உள்ளிட்ட 5 பேர் உலகம் முழுவதும் போயிட்டு வராங்க. அவங்க குருஜின்னு சொல்கிற கோல்வால்கர் ஒன்று எழுதி வச்சுருக்காரு. முடிவாக இந்த போர் எப்போ முடியுது சார்? ஈரானும் அதோடைய ஆயுதத்தை வைக்கிற மாதிரி தெரியல, நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தும் தான் சொல்கிறாங்க. அமெரிக்காவும் ஈரான் சந்திக்க முடியாத இழப்புகளை சந்திக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த போருடைய போக்கு இன்னும் எப்படி தான் இருக்கும், எப்போ முடிவு பெறும்? இப்போ எனக்கு அது சம்மந்தமாக அவ்வளோ பெரிய விவரங்களோட சொல்ல தெரியல. ஆக்சுவலாக நம்ம சில விவரங்களை படிக்கிறோம். நம்ம வந்து ஒரு வார் எக்ஸ்பர்ட்டோ அல்லது ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட்டோ கிடையாது. இல்லை, வர்ற விவரங்களை இதை கரெக்டாக சொல்கிற ஆட்கள் யாருன்னு தட்டி பேசணும். அவங்க யாரும் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா யாரும் சொல்லலை. அந்த மாதிரி எல்லாரும் போரை நிறுத்தணும்னு சொல்கிறாங்களே தவிர போரை நிறுத்துவதற்கு இது செய்ய வேண்டும் என்று எதுவும் யாரும் அப்படிலாம் பெருசாக இன்புட் இல்லை. இன்னைக்கு வந்து துபாய் அறிவிச்சிருக்காங்க உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு போரின் காரணமாக நம்ம பார்க்குறோம். இது போல் என்னென்ன சிக்கலாச்சு என்னென்ன இல்லை, உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம 1 கோடி பேர் இருக்கோம். பாகிஸ்தானியர்களும் ஆசியா கண்டத்தினரும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் இங்கேருந்து எவாக்குவேட் வராங்க. 2வது அது பெரும்பகுதி பாலைவனமாக இருக்கிறதுனால
உணவுக்கான பல விஷயங்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட பிரதானமாக இருக்கிறது இதுதான். மற்றபடி பேரிச்சம்பழம் இருக்குது, பேரிச்சம்பழத்தை மட்டுமே நீங்கள் சாப்பிட முடியாது. அப்புறம் அதே போல் நீங்கள் தண்ணியை நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை தானே அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவே பெரிய பிரச்சனையாக நீங்கள் உணவு பஞ்சம் என்பது வந்துடும். நீங்கள் காசால பையன் மண்ணை அள்ளி சாப்பிட்டாங்கல்ல, பசி இல்லை. உங்களோட காசு இருக்கும், வாங்குறதுக்கு பொருள் இல்லைன்னா நீங்கள் 1 கோடி ரூபா வச்சுங்க, பட் 1 கோடி அரிசியோ அல்லது 1 கோடி கோதுமையோ தானே உங்கள் வயிற்றை நிறைக்கும். 1 கோடி ரூபா உங்கள் வயிற்றை நிறைக்காது இல்லை. அப்போ என்னன்னா இன்னைக்கு எல்லா விதமான இது வந்ததுன்னா சந்தை கீழே வரும். சந்தை கீழே விழுந்தால் மிடில் கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பாங்க. அந்த இழப்புகளை சந்திச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இங்கிருந்து வர்றவங்கெல்லாம் வேலை இல்லாமல் வரும்போது நம்முடைய அது என்ன, அவங்க நிறையா பேர் இங்கே வீடு வாங்குறாங்க, அதுக்கெல்லாம் இஎம்ஐ கட்ட முடியாமல் போவாங்க. அப்போ வீட்டினுடைய விலை தாறுமாறாக விழுகும். அது விழுந்ததுன்னா பில்டர்ஸ் பாதிக்கப்படுவாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பாதிக்கப்படுவாங்க, இந்த வியாபாரங்கள் பாதிக்கப்படும். வியாபாரம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய உற்பத்தி செய்கிற தொழில்களிலேயே பாதிப்பு ஏற்படும். அது நம்முடைய இவங்களுக்கு வேலை இல்லாமல் போகும். நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாமே உலகத்தோட இணைந்து இருக்கிறதுனால அது செயின் ரியாக்ஷன். ஓகே, உங்கள் கார்மெண்ட்ஸ் வெளியே போகல, கார்மெண்ட்ஸ் வெளியே போகலைன்னா திருப்பூரில் இருக்கவங்களுக்கு வேலை இல்லை. நான் இதோட சேர்த்து சொல்கிறேன், பொதுவாக அந்த ஏற்றுமதிக்கு தடையாக கார்மெண்ட்ஸ்னால் என்னது, அதை ஃபினிஷ் பண்ணதை மட்டும்தானே பார்க்குறீங்க. அதுக்கு முன்னால் மடிக்கிறதே ஒரு பெரிய தொழில், அதுக்கு முன்னால் வெட்டி தைக்கிறது ஒரு தொழில், அதுக்கு முன்னால் சாயம் போடுற தொழில். இது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கக்கூடிய வீட்டு வாடகை. அப்புறம் அதுக்கு முன்னால் இந்த பஞ்சை கொண்டு வரணும், அதுக்கு முன்னால் ஸ்பின்னிங் இருக்குது. ஸ்பின்னிங்னா அந்த நூல் இலைகளை உருவாக்குறது. அதுக்கு முன்னால் உங்கள் விவசாயம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், விவசாயி, அப்புறம் இந்த போக்குவரத்தை நடத்துகிறவர், அப்புறம் டெய்லர், அப்புறம் இதையெல்லாம் வச்சு கடையில் விற்கிறவர், எவ்வளோ பெரிய செயின் அது பாதிக்கப்படும். எனவே நீங்கள் உலகத்தில் எங்கே எது ஏற்பட்டாலும் இதுவும் சேர்ந்து தான் பாதிக்கப்படும். எனவே நீங்கள் அதுவும் சொந்தமாக உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் தன்னிறைவடையாத இந்த நாடுகளாக அந்த நாடுகள். அதே போல் பெரும்பாலான விஷயத்தை வெளியிலேருந்து தான் வாங்குறாங்க. டெக்ஸ்டைல் உடை வெளியிலேருந்து தான் வாங்குறாங்க. பல பேர் பேப்பரை மொத்தமாக வெளியிலேருந்து தான் வாங்குறாங்க. எல்லாம் நின்று போகுது. மருந்து பொருட்கள் வெளியிலேருந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு காசு இருக்கிறதுனால எல்லாத்தையும் வெளியிலேருந்து வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது மெடிக்கல் எமர்ஜென்சியை, மெடிக்கல் டிசாஸ்டரை உருவாக்கும், உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தும், எல்லா விதமான பாதிப்புகளையும். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையேயான போர் குறித்து இவ்வளவு விரிவாகவும் மற்றும் அதன் பின்னால் உள்ள அரசியல் குறித்தும் அதனால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் குறித்தும் உங்களுடைய விரிவான கருத்துக்களை எங்களுக்கு வழங்கினீங்க. மிக நன்றி சார்.